ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கே? சௌரியமாக இருக்கேலா? நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்க, கல்யாணத்தெல்லாம் பண்ணுவாங்க தெரியல, ரவா கேசரி. அதை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறதையும் பார்க்குறோம். நான் சாதாரணமாக ஒரு சின்ன டம்ளர் இட்டு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எதுட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த டம்ளர் இட்டு ஒரு டம்ளர் ரவா எடுத்துட்டோன்னாக்கா 1.25 டம்ளர் சர்க்கரை, 1/4 டம்ளர் நெய், ஒரு 5 ஏலக்காய், ஒரு 8 முந்திரி பருப்பை சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன். அதுக்கு ஃபுட் கலர் இந்த மெல்லியும் கிடைக்கிறது. இந்தமாரி ஃபுட் கலர் வாங்கிட்டாலும் சரி, இல்லை லிக்விடிலும் கிடைக்கிறது, அதை வாங்கிட்டாலும் சரி. அது ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணிப்போம். இந்த நெய்யை எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து கொஞ்சம் நெய்யை போட்டு முந்திரி பருப்பை வறுத்துப்போம். அதுக்குள்ளே ஒரு பக்கத்தில் இந்த வெந்நீரை சுட வச்சுப்போம். இந்த தண்ணி கொதிக்க விட்டுப்போம். அப்போ கொதிக்க விட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை ஆகும். ரெண்டாவது கட்டி தட்டாமலும் உங்களுக்கு இருக்கும். இதை சுட வச்சுட்டேன்னாக்க இதை சுட வைக்கிறேன். நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துட்டாச்சு. அப்புறம் அதுலேயே என்ன தான் வறுத்த ரவையாக இருந்தால் கூட ஒரு தடவை அந்த நெய்யில் வறுத்துங்கோ. லைட்டாக சூடு பார்க்குற அளவுக்கு நெய்யை எடுத்து வச்சுருக்கிற நெய்யெல்லாம் அதில் போட்டுடலாம். மேலே துளியூண்டு போடுறதுக்கு கொண்டு வச்சுருந்தா போதும். பாக்கி எல்லாத்தையும் அதுலேயே போட்டு வறுத்துடலாம். ஏன்னா இப்படி வறுத்துட்டேன்னா உங்களுக்கு கட்டி தட்டவே தட்டாது. அதுக்காக தான் அதுக்கு என்ன நெய் உண்டோ அந்த நெய் எல்லாத்தையும் இதுலேயே நம்ம போட்டுடணும். போட்டு வறுத்துக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு கலர் பொடி போட்டுடலாம். கொதிக்க வச்ச தண்ணி இருக்குது. ஒரேடியாக விட்டுட்டு ஆவி அடிக்கும். அதனால் கரண்டி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிறப்பல கையில் தெரிச்சிக்காத வடிக்கு மட்டும் விட்டு முதல்ல கலரிங்கோ. இந்த அணில் ரவான்னு வருதுலாம் அதெல்லாம் நான் ஆனே பண்ணல. நீ சொல்ற இந்த அணில் ரவானா இருக்கிறதெல்லாம் அது கொஞ்சம் பெரிய பெரிய ரவாவாக இருக்கும். அது வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி, அதான் இது 2 டம்ளர் வைக்கிறேன்னா அது 2.25 டம்ளராக தண்ணியை வச்சுங்கோ. இந்த தண்ணியில் ரவா வெந்துன்னு கொடுத்து விட்டேலா, வெள்ளை வெள்ளையாக தெரியாமல் இருக்க விட்டேலா, இந்தமாரி வெந்துன்றதுக்கப்புறம் இந்த சர்க்கரையை போட்டுங்கோ. இந்த நெய்யில் வறுத்துன்றதுனால பற்றியெல்லாம் ஒன்று கூட கட்டி இல்லாமல் இருக்குது. அதனால் நீங்களும் பண்ணும்போது இப்படி வறுத்துருங்கோ. அப்புறம் இந்த சாந்தி ஸ்ரீதருங்கிறவ அரைச்சி விட்ட சாம்பார் கேட்டிருந்தேன். அது முன்னாடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துங்கோ, பார்த்து பண்ணிங்கோ. இந்த முந்திரி பருப்பையும் போட்டுடலாம். இந்த ஏலக்காவும் போட்டுடலாம். இது இப்போ உங்களுக்கு ஆயிடுத்தான்னு தெரியுன்னா இப்படி அந்த கரண்டியை வச்சேன்னா அப்படியே நிற்கும். இந்தமாரி இதில் என்ன பண்ணணுன்னாக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இதை நெய் தடவின ஒரு பிளேட்டில் அப்படியே கொட்டிங்கிறப்பல உங்களுக்கு ஸ்கொயர்லேயோ டைஸ்லேயோ பீஸாக வேணுனாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட இதுமாரி ஒரு கரண்டியில் நெய்யை தடவிண்டு வர்ற வாழ்க்கை அழகாக எடுத்து இப்படி போடலாம். அப்படி டங்குன்னு விழும். இந்தமாரி போட்டுங்க. அவளுக்கு பரமாறுறதுக்கு அழகாக இப்படி எடுத்து இப்படி பரமாறலாம். இப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நம்ம இப்போ பாக்கி இருக்கிற அந்த நெய்யையும் அதுலேயே போட்டு கலரி அந்த பாத்திரத்துலேயே கொட்டிடுவோம். அந்த கொஞ்சம் நெய்யை எதுக்கு கடைசியில் விட்டேன்னா இப்படி இதுன்னுட்டேன்னா ஒத்தாப்பில் அந்த பாத்திரத்தில் ஒட்டிக்காமல் அப்படியே எல்லாம் வந்துடும். அதுக்காக தான் கடைசியில் வச்சுருந்தேன். இப்போ அப்படியே அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டுலாம். நீங்களும் இந்த கேசரியை பண்ணி பார்த்து ஏதாவது நாள்கிழமை கூட நீங்கள் பண்ணலாம். பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குங்கிறதுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.